நீங்க ஃபேட் லாஸ் டயட்ல இருக்கிறப்ப பிரியாணி சாப்பிடணும்னு தோணுதா? அப்பனா இந்த ரெசிபி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 450 டூ 500 கிராம் மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸு 150 கிராம் எடுத்துக்கோங்க. எல்லாமே நீங்க வந்து கால்குலேட் பண்ணி தாங்க எடுக்கணும். இல்லைன்னா மிஸ் ஆயிடும். நல்லா அத வாஷ் பண்ண வாட்டி 1 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்தி 3/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம் 2 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அத சின்ன சின்னதா பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ. எந்த அளவுக்கு நீங்க சின்னதா கட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு சீக்கிரமா வதங்கி போயிருங்க. அதனால தான் சின்ன சின்ன பீஸா கட் பண்ண சொல்லுறது. 2 தக்காளி மேல யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா, தக்காளி சாப்பாடு மாரி போகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க. இப்ப ஒரு 3 பல்லு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. இங்க கரண்ட் இல்லாதனால, நான் வந்து சின்ன சின்ன பீஸா நான் வந்து நறுக்கிக்கிறேன். இப்ப நெய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கிராம் கூட எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல நீங்க நெய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கலோரி வந்து ரொம்ப அதிகமாயிருங்க. வாங்க இப்ப நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு மூடி எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதாவது 7 டூ 8 கிராம் தாங்க வரும். எண்ணெய் நல்லா சூடான வாட்டி, நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்த போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. சீக்கிரமா வதங்குறதுக்கு உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது அப்பன்னா சீக்கிரமா வதங்கிருங்க. லைட்டா ப்ரவுன் கலராட்டி வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா, பிரியாணி இல, பட்டை, லவங்கம், சோம்புலாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்க ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணீங்கன்னா, பிரியாணி ஃபுல்லாவே அந்த வாசன தாங்க அடிக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்க விடுங்க. நல்லா வதங்குன வாட்டி 1 கிளாஸ் தண்ணி விடுங்க. அப்புறம் மஞ்சத்தூளு, மொளகாத்தூளு, பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. பிரியாணி மசாலா ஆட் பண்ற மாரி இருந்தா ரொம்ப அதிகமா ஆட் பண்ணிறாதீங்க. இப்ப எல்லாமே ஆட் பண்ணவாட்டி நல்லா கிண்டி விட்டுருங்க கொஞ்ச நேரத்துக்கு. இப்ப நம்ம வச்சிருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்ப குக்கர் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. மஷ்ரூம்லயே நல்லா தண்ணி வருங்க. இப்ப மஷ்ரூம் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்ட வாட்டி பார்த்தீங்கன்னா, நாம வச்சுருக்க அரிசிய ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஒரு டைம்க்கு 2, 3 டைம் நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்ப ரூ. 10 தயிரு ஒரு 1/2 பாக்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவே போதும். ஆட் பண்ணவாட்டி நல்லா அதையும் சேர்ந்து நல்லா கிண்டி விட்டுருங்க. ஃபைனல் டச்சா நம்ம வச்சுக்கிற நெய்யும் ஆட் பண்ணிருங்க. இப்ப எல்லாமே சேர்த்து கிண்டி விட்டுருங்க நல்லா. கிண்டுன வாட்டி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. 2 விசில் மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா 2 விசில் விட்டுட்டீங்கன்னா, பிரியாணி வந்து கூழு மாரி ஆயிருங்க. இப்ப நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பிரியாணி பாருங்க நல்லா அருமையா வந்திருக்குது. இதிலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1000 கலோரி வந்துரும். இந்த மாரி நீங்க குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, 1000 கலோரி வந்துருங்க. புரோட்டீன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 28 டூ 30 கிராம் புரோட்டீன் வந்துருங்க. இந்த மாரி உங்களுக்கு டயட் வீடியோஸ் வேணும்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க.